ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். விஜய் எந்த அளவுக்கு நம்ம ஹீரோயினை பேசுகிறாரோ அந்த அளவுக்கு நம்ம ஹீரோயின் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. நல்லது நினச்ச அன்னபூர்ணியை நம்ம ஹீரோயின் ரொம்ப காயப்படுத்தியிருக்க கூடாது, அவங்களும் இந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஹீரோயினும் விஜயும் சந்தோஷமாக வந்தால் டைரக்டர் முதல் கொண்டு நம்ம ராஜேஸ்வரிக்கு சுத்தமாக பிடிக்காது. அடுத்தடுத்த எபிசோட்களில் நம்ம ஹீரோயின் கதறடிக்காமல் விட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி மூமெண்ட் தான் நடந்திருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ராஜேஸ்வரி விஜய் கிட்ட பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. விஜயும் மூளை இல்லாத ஒரு முட்டாளாக பிஹேவ் பண்ணதை நம்மளால் ஏற்றுக்கவே முடியல. கூடவே அவள் இருந்திருக்கா, அவள் இப்படி பண்ணியிருப்பாளான்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் பண்ணதை ஏன் இப்படி இருக்காருன்ற கோவம் அவர் மேலே நமக்கு வருது. ஸோ அவங்க அக்கா சொன்னதை அப்படியே நம்பி என்னடா நினச்சிட்டு இருக்கா உன் பொண்டாட்டி, எங்களுக்கு அமிச்சு நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம் பாருங்கன்னு சொல்லிட்டு எங்களை வெறுப்பேத்துறாளா அப்படின்றாங்க. நீ சொல்கிறது புரியலன்னொன்னே நீங்கள் ரெண்டு பேரும் ஆஃபீஸில் கூத்தடிச்சதை எனக்கு அமிச்சு வெறுப்பேத்துறா அப்படின்னோடனே விஜய் முழுசாக நம்பிடுவார். ஏன்னா இப்படி கேவலமான வேலையை பண்ணியிருக்க, நீ எல்லாம் என்ன ஜென்மோ, அது மட்டும் இல்லை அங்கே இருக்கிற செக்யூரிட்டிகிட்ட சொல்லி பூட்டை வச்சு எல்லாம் பண்ணது எல்லாமே உன் பொண்டாட்டி தானோன்னு, நீயே இதெல்லாம் பண்ணிவிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி எப்படி இப்படி இருக்க முடியும், அப்படி என்னை நீ கல்யாணம் பண்ணி அப்படி என் கூட வாழணும்னு இப்படி ஒரு கேவலமான என்ன லெவலுக்கு போயிட்டேன்னு ரொம்ப கேவலமாக அசிங்கமாக தான் அவர் பேசியிருப்பார். ஏன்னா எல்லா வார்த்தையும் நம்ம ஹீரோயின் வாங்கிட்டாங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனை வச்சு அது நடந்திருக்குன்னு தான் சொல்லணும். இந்த நிலையில் விஜய் இப்படி பேசினதை ரொம்ப மனசு நம்ம ஹீரோயின் வந்துட்டாங்க. ஆனால் நாங்கள் நம்ம ஹீரோயின்கிட்ட ஒன்று சொன்னோம், நீங்கள் இப்படியே இருந்தீங்கன்னா எல்லாம் இனிமேட்டு கேவலப்பட ஒன்றுமே கிடையாது. உங்களை நல்லது நினைக்கிறவங்கள கூட நீங்கள் வெறுக்கிற நிலைமைக்கு போயிட்டீங்க. நீங்கள் பழையபடி மாறினாதான் இவங்களோட ஆட்டத்தை அடக்க முடியும், விஜய்க்கும் புத்தி வர வைக்க முடியும் அப்படின்றதான் சொல்லணும். ஸோ அமைதியால் தான் போகணும், எல்லாத்துக்கும் ஒரு லிமிட், அந்த லிமிட்டை நீங்கள் கிராஸ் ஆகி போயிட்டுருக்கீங்க. ஸோ தயவு செஞ்சு பழைய நிலைக்கு வாங்க அப்படின்றது எங்களோட அட்வைஸ். ஸோ இந்த நிலையில் பார்த்தா கோவத்தை நம்ம அன்னபூர்ணிகிட்ட நல்லது செஞ்சவங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்னை பொண்ணாவே நினைக்கல, நீங்கள் இப்படிலாம் எனக்கு இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்த்துருப்பீங்களா, நான் போய் உன்னை போய் அப்படி பண்ணுவேன், தயவு செஞ்சு இங்கே போயிருங்க பெரியமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கதறி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவளே இப்படி சொன்னதுக்கப்புறம் எப்படி அவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க கிளம்பிட்டாங்க. இது ராஜேஸ்வரி ரஞ்சிதாவுக்கு செம சந்தோஷம். விஜய் நல்லா டோஸ் கொடுத்தான், அவளே அவங்க பெரியமாவை வீட்டை விட்டு துரத்திட்டா. அவங்க பெரியமா தான் இவ பலம், அதே நீங்கள் அடிச்சிட்டிங்க சூப்பர் ராஜிமா அப்படின்றா. இனி அடுத்தடுத்து அவளுக்கு விழுவுற அடிகளை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி கீதா பேசிகிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோயின் என்ட்ரி ஆகுறாங்க. கண்டிப்பாக வேறு லெவலில் ராஜேஸ்வரிக்கு புரிய வச்சாதான் நல்லாயிருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.